மக்களே, கவர்மெண்ட்ல கூட ரூல்ஸ் கம்மியாயிடுச்சு மக்களே. ஆனா இந்த சென்னையில ஒரே ஒரு வீட்டை கட்டிட்டு இந்த ஹவுஸ் ஓனர் ரூல்ஸ் இருக்கு பாருங்க. ஐயோப்பா, தலை சுத்திருங்க. என்ன ரூல்ஸ் தெரியுமாங்க? சொந்தக்காரங்க வரக்கூடாது, ஃப்ரெண்ட்ஸ் வரக்கூடாது, சத்தமா பேசக்கூடாது, கேட்டை மூடிடணும், அவங்க தொந்தாலும் நம்ம தான் போகணும், நம்ம தொந்தாலும் நம்ம தான் போடணும், 10 மணிக்குள்ள உள்ள வந்துடும், கேட்டை லாக் பண்ணிடணும், கேட்டை பூட்டிடணும், சாவியை நம்ம வச்சுக்கணும், அவங்க லேட்டா வந்தாலும் நம்ம தான் திறந்து விடணும், வீட்டுல ஒரு வண்டி தாங்க இருக்கணும், அதுக்கு மேல இருந்தா அவங்க கேட்பாங்க எங்ககிட்டயே ஒரு வண்டி தான் நீங்களும் ஒரு வண்டி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் நல்லா இருக்கக்கூடாதுங்க, மெயினா நல்லா இருந்தா காலி பண்ண சொல்லுவாங்க. ஐயோ, பார்க்கிங்க்கு இடம் கிடையாது, ஆனா இப்ப அங்கதான் வண்டி விடணும், அதுக்கு மேல வண்டி விட்டு அவனுக்கு சண்டைக்கு வருவான், அவனை சமாளிச்ச இவன் வந்து நீ வாடகை தானே வர, இல்லைன்னா இஷ்டமா காலி பண்ணி கொண்டுறான். இவ்வளவு சமாளிச்சு நம்ம காசை கொடுத்து நம்ம அட்வான்ஸ் கொடுத்து இவ்வளோத்தையும் கொடுத்து நம்ம வந்து அவனுக்கு ஒரு கைய கட்டின்னு இருக்குங்க. ஏதாச்சும் எதிர்த்து கேள்வி கேட்டா காலி பண்றப்பா, வேணாம்ப்பா காலி பண்றப்பா, அதெல்லாம் நமக்குள்ளதுக்குப்பா பிரச்சனை, இப்படி ஒருத்தர் இருப்பான். ஏய் அதெல்லாம் இல்ல காலி பண்ணு, இப்படி ஒருத்தர் இருப்பான். இன்னும் ஒரு சில பேர்லாம் இருக்காங்க. அவன் வீடை கட்டி அவன் வீட்டை நம்ம தான் பெருக்கணும், அவன் பின்னாடி நம்ம தான் பெருக்கணும், மாடி நம்ம தான் பெருக்கணும், அதுக்கும் நம்ம தான் காசு தரணும். யோ 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 இவங்களுக்காக நம்ம ஒரு புக்கே எழுதலாங்க. ஹவுஸ் ஓனர்னு சொல்லிட்டு கதவை திறந்தா எட்டிப்பா அதே மாதிரி பாட்டுக்குன்னே ரவுண்ட்ஸ் நடந்துக்கினே இருப்பானுங்க. என்ன பண்றான் ஏது பண்றான் கேட்டுக்கிட்டே இருப்பானுங்க. ஏதாச்சும் நம்பங்க வெளியே போறோம்னா நமக்கு முன்னாடி அவங்க சொல்றாங்க, என்னங்க சரவணா ஸ்டோர் போறீங்களா, வரும்போது இது வாங்கிட்டு வந்துருங்க. நம்ம சத்தமா கூட பேச முடியாதுங்க, எல்லாமே கடுப்பு. இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்க, ரெண்ட்ல இருக்கவங்க, நாங்க எல்லாமே ஆளுங்கெல்லாம் சொந்த வீடு இல்லைன்னா ரெண்டலுக்கு போறோம். ஆனா இவங்க போற ரூல்ஸுக்கு இதுக்கப்புறம் நாங்க எங்க போறோம்னு தெரியலங்க. இந்த மாதிரி வாடகை வீட்டுல இருக்கீங்களா, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.